இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். விஜய்க்கு முன்னாடி இனி 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, அமித்ஷா சொல்கிறத கேட்டாகணும். அமித்ஷா சொல்கிறத கேட்டால் என்ன நடக்கும்? விஜயனுடைய சினிமா எதிர்காலம், விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் முழுமையாக இல்லாமலாக்கப்படும். சரி, அமித்ஷா சொல்கிறத கேட்கலன்னா தேர்தல் நெருங்கும்போது அமித்ஷா சிபிஐட்ட சொல்லி பல்வேறு அந்தரங்கங்களை, விஜய் குறித்த கரூர் சம்பவம் குறித்த பல்வேறு அந்தரங்கங்கள் முழுமையாக வெளியிடப்படும். அப்படி வெளியிடப்பட்டால் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்டப்படும், விஜயனுடைய சினிமா வாழ்க்கைக்கு முடிவு கட்டப்படும். இதில் எதை தேர்வு செய்ய போகிறார் விஜய் அப்படிங்கிறதா நமக்கு தெரியல. ஒட்டு மொத்தமாக விஜய் சிக்கி சின்ன பின்னமாகி இருக்கிறார் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிரடி தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நான் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சம்பவம் வெளிவந்தது, கரூர் விவகாரம் வந்துருச்சு. வந்ததுமே என்ன அப்படின்னா, அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது ஒரு தேன்கூடு மாதிரி, நம்மளையே திருப்பி தாக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் கண்டிப்பாக விஜய் உட்பட எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிருக்க முடியாது. ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருக்கு, அவர் ஒரு உத்தரவு போதும். ஆனால் அவர் அதை பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, ஒருவேளை சென்டிமெண்டலாக இது நமக்கு எதிராக திரும்புவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதோ பாருப்பா, விஜயை கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இதே போன்ற கைதுகள், அல்லது இந்திய அரசியலில், உலக அரசியலில் இது போன்ற கைதுகள் எதிர்மறையான பல்வேறு விஷயங்களை உருவாக்கியிருக்கு. அப்படி விஜய் கைது செய்யப்பட்டு அவருக்கு சென்டிமெண்டல் அதிகமாகி அவருக்கு ஓரளவுக்கு அது மக்கள் செல்வாக்க மாறும் பட்சத்தில் அது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழக அரசியலுக்கும் மிகப்பெரிய ஆபத்து. அதனால் அவர் என்ன பண்ணார், நீங்கள் சண்டை போடுறத போட்டுங்கடா, நான் இப்படியே பார்த்துட்ருக்கிறேன், நான் வேடிக்கை பார்க்குறேன். இப்போது அமித்ஷாவும் விஜயும் எடப்பாடியும் சண்டை போட போகிறாங்க. அது நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? நான் ஒன்று கூட சொல்கிறேன், கலைஞருடைய பையன் இல்லையா, அவருடைய அந்த சாதுரியம் உங்ககிட்டையும் ரொம்ப நல்லா இருக்குது. அதற்கு முதல்ல தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போது இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போது சிபிஐ விசாரிக்க சொல்லிட்டாங்க. சரி, சிபிஐ விசாரணை எப்போ நடக்கும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அவர்களுடைய சார் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. சரியா? இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 13% வாக்குகளோடு களத்தில் நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சி. நான் எந்த 13% சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உட்பட சிறுபான்மை வாக்குகள் முழுமையாக இப்போதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் 13% வாக்குகளோடு களத்தில் நிற்கிறது. ஆனால் இந்த வாக்குகளில் ஒரு சின்ன அளவிலான விரிசலை விஜய் ஏற்படுத்தக்கூடும் என்று இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதுவும் சுத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு அமித்ஷா எப்படி ஆடணும், எப்படி திரும்பணும். இப்போ சினிமாவில் நீங்கள் டைரக்டர்னு பார்த்துருப்பீங்க, டைரக்டர் சொல்லுவார், நீ இப்படி திரும்ப, இந்த பக்கம் திரும்ப லைட்டாக, நீ இந்த படத்தில் சிரி, நீ இங்கே மெதுவாக நடந்து வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இனி அமித்ஷா சொல்லுவார், விஜய் கேட்டாகணும். அமித்ஷா சொல்கிறத விஜய் கேட்கலன்னா நான் ஏற்கனவே அது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 13% வாக்குகளும் அப்படியே அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது இதில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி. அடுத்ததாக நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதில் சில பேர் எழுதுகிறாங்க, அதாவது அணில் குஞ்சுகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், இதில் பெரிய தோல்வி அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வியே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது யார்? முதல்வர் மு.க.ஸ்டாலினா? கிடையாது. அதை நியமித்தது என்பது மதிப்புக்குரிய சென்னை உயர்நீதிமன்றம். இன்றைக்கு அதை ரத்து செய்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருப்பது யார்? மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இல்லையா? இப்போ உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐக்கு கொடுத்ததன் மூலமாக இப்போது நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பார். இன்னும் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் பாருங்கள், இப்போ சிபிஐக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக விஜய் காப்பாற்றப்படலாம். எப்படி? நல்லவர்
அப்படின்னு அமித்ஷாவால் முத்திரை குத்தப்படலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இதற்கு பின்னால் மக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? அடுத்ததாக நான் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறேன். நான் இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க, இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு விஜய்க்கு இருந்த மக்கள் செல்வாக்கில் எதுவுமே குறையலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், விஜய்க்கு அப்படி மக்கள் செல்வாக்கு மீன்ஸ் நான் சொல்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய அவருடைய அணில் குஞ்சுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு குறையவில்லை அப்படி என்று விஜயும் அல்லது விஜயனுடைய கட்சியினரும் நினைத்திருந்தார்கள் என்றால் எதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள்? ஏன் எடப்பாடி சூசகமாக சொல்கிறார், தமிழக வெற்றி கழகம் நம்மளோட வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூசகமான தகவலை ஏன் சொல்கிறார்? அவர் பேசிகிட்டு இருக்க இடத்துல அவர் கட்சியில் இருக்கக்கூடியவன் கையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஏதோ. ஆனால் அதை மறுத்து பேசாமல் ஏன் விஜய் இருக்கிறார்? பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடும், ஜனவரியில் அதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்னு பிரபலமான ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் அதை விஜய் மறுக்க மாட்டேங்கிறார்? ஏன்னா விஜய்க்கு தெரியுது, இனி தனியாக நின்னாலும் சிக்கல் தான், சேர்ந்து நின்னா ஏதோ 1-2 படங்களாவது பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்திடலாம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்கு. ஒட்டுமொத்தமாக நான் சொன்னேன் இல்லையா, விஜய் என்று சொல்லக்கூடிய அந்த நடிகருடைய தற்போதைய அரசியல்வாதியினுடைய இந்த 2 துறைகளையுமே முழுமையாக இல்லாமலாக்குவதற்கு ஒரு பக்கம் யார் களம் கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியாது. இதை வேடிக்கை பார்ப்பவராக மீண்டும் சொல்கிறேன், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு முதல்வருக்கு தெரியும். இதுதான் நடக்கும் என்று தெரிந்துதான் அவர் சும்மா இருக்கிறார் இல்லையா? இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது. இந்த சங்கராச்சாரியாரை ஜெயலலிதா அவர்கள் கைது செய்த போது நான் படித்த விஷயத்தை சொல்கிறேன். நான் ஏன்பார் ஜெயலலிதாவும் சங்கராச்சாரியார் கைது பண்ணிட்டாங்களே, அது எவ்வளோ பெரிய நடவடிக்கை அப்படின்னு கலைஞரிடம் கேட்டபோது கலைஞர் சொன்னாராம், இதில் நான் என்ன பெருசாக பேச வேண்டியது இருக்கு? நம்முடைய சமகால வரலாற்றில் 2 பார்ப்பனிய சிந்தனை கொண்டவர்கள் மோதிக்கொள்ளும் போது நாம் வேடிக்கை தான் பார்க்க வேண்டும், அதுவே ஒரு சுகம் தானே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா, விஜய் என்று சொல்லக்கூடிய கட்சி இன்றைக்கு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு, இதில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது விஜயினுடைய சினிமா துறையையும் அரசியல் துறையுமே கேள்விக்குறியாக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ 2 பேர் காணொலி காட்சி மூலமாக மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்திடம் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க, இப்படி ஒரு வழக்கு தொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுவும் நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் சொல்ல முடியும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? திரும்பவும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் சிக்கலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணிகளும் இதனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இதில் நம்ம உண்மையாக பார்க்க வேண்டிய விஷயம். முழுமையாக சொல்வதாக இருந்தால் தமிழக வெற்றி கழகமும் விஜய்க்கும் இந்த தீர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. விஜயினுடைய அரசியல் சினிமா எதிர்காலத்திற்கே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆப்பை வைத்திருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. வரும் நாட்களில் நாம் சிரிப்பதற்கான நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு ஏதாவது ஒரு வழியில் வர வேண்டும் என்று தமிழக மக்களாகிய நாம் விரும்புகிறோம். கூடுதலான ஒரு செய்தி நான் என்ன சொல்கிறேன்னா, முழுமையாக உச்ச நீதிமன்றம் எல்லாத்தையும் நிராகரிக்கலை. இப்போ தமிழக அரசு நியமித்திருக்கக்கூடிய அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழுவினுடைய விசாரணைக்கு ஒரு தனி மனித குழுவிற்கான விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறார்களா? இல்லை, அது தொடரலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அது நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நிவாரணத்தை பெற்றுத்தரும். அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அரசுக்கோ எந்த விதமான பிரச்சனையோ அல்லது பின்னடைவோ இந்த தீர்ப்பின் மூலம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வெற்றி இதில் யாருக்கு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க.
அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.